ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல, அது என் பையனா இருக்காது. அவன் கண்டிப்பா உயிரோட தான் இருப்பான். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ராஜி, பயப்படாத, கொஞ்சம் தைரியமா இரு. ஐயா, இந்த சம்பவத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கய்யா. நிச்சயமா கௌதம் கொலை செய்யப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதுல ஏதோ சதி நடக்குதுங்கய்யா. தயவு செஞ்சு என்ன நீங்க ஜாமீன்ல விடுங்க. நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு தரேன். யுவரான, இதுவரைக்கும் அமைதியா இருந்த குற்றவாளி இப்ப ஆதாரம் வருதுன்னு சொன்னதும் அதை நான் பண்ணலன்னு சொல்லி தப்பிக்க பாக்குறாரு. இப்ப கொலை நடந்துச்சா அது காணாம போன கௌதம் பாடிதானான்னு தெரியற வரைக்கும், அது கொலையான சந்தேகம் தீர்ற வரைக்கும் இவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா தடயத்தை அழிக்க பாப்பார். அதனால இவருக்கு ஜாமீன் வழங்க கூடாதுன்னு கணம் கோர்ட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இது அபாண்டம் யுவரானர். எனது கட்சிக்காரர் நிரபராதி. அவர் போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது எப்படி இந்த சம்பவம் நடந்திருக்கும்? இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு யுவரானர். இருதரப்பு வாதத்தை பார்க்கும்போது கௌதமோட அம்மா அப்பாவை உடனே சம்பவ இடத்துக்கு கூட்டிட்டு போய் இறந்து போன உடல் யாரோடதுன்னு அடையாளம் சொல்லி கூடிய சீக்கிரமே எனக்கு ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணுங்க. இருதரப்பு வாதத்தை வைத்து பார்க்கும்போது குற்றம் சாட்டப்பட்ட வேலுவை ஜாமீனில் விட இந்த கோர்ட் மறுக்கிறது.